ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மகராசினருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாக இவற்றை செய்தால் போதும். ஆம், நவகிரகங்களில் மிகவும் வலிமையான கிரகமாக சனி கிரகம் இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் பகை கிரகங்கள் ஆகும். ஆனால் அந்த சனி பகவானுக்குரிய ராசியில் செவ்வாய் கிரகம் உச்சமடையும் ஒரு அதிசய ராசியாக மகராசி இருக்கிறது. இந்த மகராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் மிகுந்த செல்வமும் அதிர்ஷ்டமும் யோகங்களையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் இதுதான். ஜாதகத்தில் இருக்கும் 12 ராசிகளில் 10வது ராசியாக மகர ராசி வருகிறது. இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார். சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் மகராசியில் அதிகம் இருப்பதால் உறுதியான உடலும் மனம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எப்போதும் உழைப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. மகராசியினர் கீழ்கண்ட பரிகாரங்களை திடநம்பிக்கையுடன் செய்து வருவதால் வாழ்க்கையில் விரும்பிய பலன்களை சீக்கிரமே பெற்றுவிட முடியும். மகராசினர் தங்கள் வாழ்வில் மிகுதியான அதிர்ஷ்டத்தையும் யோகங்களையும் பெறுவதற்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி, திருமலை, ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வெங்கடாசலபதியை வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோன்று ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் தீபமேற்ற எண்ணெய் தானமாக கொடுத்து வருவதால் உங்களின் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் பல மடங்கு முன்னேற்றமும் நன்மைகளும் ஏற்படும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு தீபமேற்றி வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு சங்குப்பூக்களை சமர்ப்பித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி காயத்ரி மந்திரங்களை துதித்து சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். வசதி குறைந்த மக்களுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அல்லது இன்னபிற இரும்பு பொருட்களையும் வழங்குவது நல்லது. உடல் ஊனமுற்றவர்களுக்கு சனிக்கிழமை தினத்தில் புத்தாளி தானம் செய்வது உங்களுக்கு சனி பகவானின் அருட்கடாசத்தை முழுமையாக பெற்றுத்தரும். இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கிறது. மகராசி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இவர்களின் குடும்ப நிலை அறிய இவர்களின் ஏழாம் பாவமான கடகத்தை கவனிக்க வேண்டும். கடகத்தில் குரு, சனி, புதன் சார நட்சத்திரங்களான புனர்பூசம், பூசம், ஆயில்யம் உள்ளன. கடகம் சந்திரன் வீடு ஆதலால் மகர லக்கண வாழ்க்கை துணைவர் எப்பொழுதும் பரபரவென்று வேகமாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். தாய்மை குணம் நிரம்பியவர், அன்பானவர், சுறுசுறுப்பானவர். இங்கு குரு உச்சமடைவார். அதனால் மகராசி வாழ்க்கை துணைவர்கள் ஆன்மீக சிந்தனையோடும் ஒழுக்கத்துடனும் விவேகத்துடனும் நடந்து கொள்வார். எல்லாராலும் வணங்கத்தக்கவராக இருப்பார். மகர லக்கண 7ஆம் அதிபதி உச்சமானால் நிறைய வளங்கள், விவசாய நிலம், செல்வம், பிரபலம், அழகு, செல்வாக்கு நிரம்பிய வாழ்க்கை துணைவர் அமைவார். இதே மகர லக்கண 7ஆம் அதிபதி நீச்சமானால் இவர்களின் வாழ்க்கை துணை எப்பொழுதும் மனக்குழப்பத்தோடு காணப்படுவார். பிறர் வாழ பொறுக்காதவராக இருப்பார். இவர்களின் மாமியார் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே அவர்களை மதிப்பிடும் அறிவு பெற்றிருப்பார். மாமனார் எப்பொழுதும் அலைந்து கொண்டிருப்பவராகவும் தெய்வ பக்தியோடு ஆன்மீக பயணம் செய்பவராகவும் இருப்பார். இவர்களின் மாமனார் வீடு கலை வீதிக்கு அருகில் இருக்கும். சிலருக்கு நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும். இவர்களின் கலத்தர் தாய் வீடு மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருக்கும். இதில் முக்கியமாக பெண்கள் வெறுத்து ஒதுக்கும் ஆண்ஜாதக அமைப்பு, இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். 10 பொருத்தம், பலவிதமான நேர்காணல், நேரடி பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும். இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர். அவற்றை ஜோதிடம் மூலம் முதலிலேயே கண்டறிந்து தவிர்ப்பது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவின் நோக்கம். நன்கு பேசி பழகி நகர்வலம் செய்து ஜாதக பொருத்தமே பார்க்காமல் காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணமான சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர். ஏன் இவ்வாறு நிகழ்கிறது? பழங்காலத்தில், அதாவது 40-50 வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து செய்து வைத்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை. காரணம், பெண்கள் வெளியே வர செய்தது குறைவாகவே இருந்துள்ளது. ஆனால் இன்று அதிக அளவில் ஏன் ஆண்களை விட பெண்கள் வெளியே வந்து பலதரப்பட்ட வேலைகளில், ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடுவதும், ஆணை விட அதிக அளவில் சம்பாதிப்பதும், மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் பெண்களுடன் பழகுவதாலேயே ஆகும் என்றால் அது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம், உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடும் நாம், நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம், திருமணத்துக்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ சென்று தனக்கு வரும் கணவன் எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை என்றே கூற வேண்டும். வெறுமனே ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கவும், வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டோர் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் காணுவதில்லை என்பது வேதனைக்கு உரியது. செவ்வாய் தோஷம், சர்ப்பதோஷம் போன்றவை சிலவற்றை எடுத்து கூறினாலும் பிரேத்தமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே நிதர்சனம். சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனி மனித சுகம், ஆசை, எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிவதே இல்லை. தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை. திருமணத்துக்கு பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில காரணங்கள் இதுதான். 1.
தன்னை தவிர வேறு பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை விரும்புவதில்லை. 2 ஆண்மை குறைவுள்ள கணவனை. 3 குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை. 4 அம்மா பேச்சை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை. 5 நாத்தனார் பேச்சை கேட்டு தம்மை தாக்கும் கணவனை. 6 எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டிய ஆணை மணந்தால் ஏற்படும் மனநிலையால். 7 போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை. இவை ஒரு சிலவே, இன்னும் பல காரணங்கள் உள்ளது. மேலே கூறியவை திருமணத்துக்கு முன்பே ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதை இனி பார்க்கலாம். மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டி அறிவது எப்படி? இப்போது வாழ்க்கையை ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி, இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது. அதனால் நல்ல குணாதிசயங்கள் படைத்தவர் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாதிசயங்களை கொண்டவராக ஆகிவிடுகிறார்களோ என யோசிக்க வைத்து விடுகிறது. அதிலும் சந்திரன் நீச்சம் மற்றும் வலிமை குன்றியிருப்பின் நிச்சயம் தாயின் பேச்சை கேட்டு மனைவி அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. மேலே கூறிய அத்தனை செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதகத்தில் இயற்கை சுபர்களோ லக்ன சுபர்களோ பார்வை பெறும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்புள்ளது. அதுவே பாதாவதியின் சாரத்தை பெற்றோ தொடர்பு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம். தசை ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் மாற வாய்ப்பு பெறலாம். போலி சுயரூபத்தை கண்டு ஏமாந்து திருமணத்துக்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைவிக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்தம் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கும் இளம் பெண்கள் எத்தனையோ பேர், சிலர் குழைத்தனமாக உயிரை மாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவர் அந்நியன் பட விக்ரமா, மன்மதலீலை பட கமலஹாசனா, இருவுருவம் இருகுணம் கொண்டவனா அல்லது உண்மையிலேயே நல்லவனா, நல்ல குணங்கள் கொண்டவனா என்பது பற்றி ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை, இருப்பிடம், சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம். அப்படி செய்யும்போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். கணவன் மனைவிடையே புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம் என்னவென்றால் தாம்பத்திய சுகத்தில் அவர்களில் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம். அந்த உண்மையினை திருமணத்தின் போது மறைத்திருக்கலாம். பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாம்பத்திய பிரச்சனையில்தான் கணவன் அல்லது மனைவியரிடையே குழப்பம் உண்டாகிறது. எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் ஏமாற்றப்படும் போது மிகுந்த வேதனைக்கு உண்டாவது என்பது சகஜமே. அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதகத்தில் அயனசயன போகம் என்னும் பாவம், கிரகங்களின் அமர்வு, சேர்க்கையில் கணவன் மனைவி இருவரில் ஒருவர் கெட்டுப்போயிருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடும். இதுபோன்ற ஒற்றுமையின்மை திருமணத்துக்கு முன்பே சரி செய்ய முடியாதா? நிச்சயம் சரி செய்ய முடியும். ஜாதகங்களின் சாதபாதங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தாற் போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மணமுடித்தால் பிற்காலத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள். ஆம், இவ்வளவு விஷயங்களையும் நமது முனிவர்களும் முன்னோர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் ஜோதிடம் என்னும் விஞ்ஞானம். ஜோதிடம் ஒரு பெரிய கடல். அதில் மூழ்கி முத்து எடுப்போரும் உண்டு, தத்தளிப்போரும் உண்டு. ஜோதிடத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம். எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோதிடரின் வாயிலாக திருமணத்துக்கு முன்னரே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படுதல் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணிற்கு சிறந்ததாக இருக்கும். உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது என்பதை அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது.